நாமத்தில் அவங்க எல்லாத்துக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசப்பா உங்களுக்கு கோடி நன்றி. இன்றைய தினத்தில் நாங்கள் அன்னைக்கு ஜெபம் பண்ணதை எல்லோரும் பார்த்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. நான் பள்ளியிடமே போகல, ஆனாலும் ஆண்டவர் கிருபையில் பைபிள் வாசிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு, கண் பார்வை கொடுத்துருக்காரு. நீங்கள் யார் என்ன எனக்கு திருப்பி பதில் அனுப்பினாலும் நீங்கள் தமிழில் அனுப்புங்க, அவங்களுக்கு நன்றி. அதே போல் எனக்கு 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைகள், 4 பொம்பளை பிள்ளைகள் தான். பெரிய மகள் 24 வயசு முன்னே இருந்தா. தம்பிக்கு கட்டி கொடுத்துருந்தேன். 7 வருஷம் இருந்து அவள் டிபிங்கிற நோயில் இறந்துட்டா. 4 பொம்பளை பிள்ளைகள், அவள் பெரிய பிள்ளை, அவள் இறந்துட்டா. அதுக்கப்புறம் 2வது சின்ன சின்ன பிள்ளைகள், அதுகளும் இறந்துட்டு. 3வது கடைசி பிள்ளை மகேஸ்வரி. அவளுக்காண்டி அவளை நல்ல காலேஜ் படிக்க வச்சுருந்தேன், பிகாம் படிக்க வச்சுருந்தேன். அவளுக்கு 10 படிக்கையிலே அவள் அக்காலத்தில் நோய் அவளுக்கு வந்துட்டு, அந்த டிபிங்கிற நோய் வந்துட்டு. அவளுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பொழைப்பான் என்று கஷ்டப்பட்டு நாங்கள் அவளை மாதம் ஆஸ்பத்திரி செலவே 2000 3000. அப்போ அவள் 13-14 வருஷத்துக்கு முன்னால் 7 லட்சம் போல். இந்த 7 வருஷம் அவளுக்கு ஆஸ்பத்திரி செலவிச்சோம். 7 வருஷத்துலேயும் 7 லட்சம் ரூபாயாவது செலவு பண்ணியிருப்போம். ஆனாலும் அவளுக்கு நோய் அக்காலே மாதிரி அவளுக்கும் நோய் தீரலை. அதனால நாங்கள் இந்துல தான் இருந்தோம். இந்துல இருந்து ஆண்டவரை ரசிக்க ஆண்டவரை தேடி வந்தோம். அப்பமா தாளே ஆகணும்னு. ஆனாலும் அவள் உயிரோடு இல்லை, இப்போதைக்கு இல்லை. அவள் இறந்துட்டா. அவள் இறந்தோடனே நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். 4 பிள்ளைகளும் போயிட்டேன். ஏசப்பா அப்படின்னு உரண்டையும் போகாமல், வெளி உலகத்துக்கு போகாமல், சொந்த பந்தங்க வீட்டுக்கு போகாமல், வாழ்வா சாவான்னு தவித்து கொண்டு இருந்தேன். ஒரே சாகணுங்கிற எண்ணத்திலே இருந்தேன். ஒரு அன்பு சகோதரி, எங்கள் பக்கத்தில் உள்ள சகோதரி என்னை இந்த இம்மானுவேல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்னை வாழ வச்சா. அவளுக்கு கோடி நன்றி. இப்போது நான் அந்த சாவணுங்கிற வார்த்தையை மறந்து ஊழியம் செய்தேன். ஜெபம் பண்ண போவேன். பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் நான் ஒரு ஊழியக்காரியாக இருக்கேன். இப்போ ஜெபிக்கேன். ஆண்டவர் கிருபையில் என்னை நல்லா வழி நடத்துறாரு. ஆண்டவருக்கு கோடி நன்றி. என் கணவரும் நானும் ஏகப்பட்ட கடன் கீழே தான் இருந்தோம். வெறும் கையாக இருந்தோம். எப்படி இந்த கடத்தை அடைக்க, எப்படி நம்ம உயிர் வாழன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். யார் உதவியும் எங்களுக்கு இல்லை. எந்த நண்பர்களும் எங்களுக்கு உதவி செய்யலை. ஆனாலும் ஏசப்பா சுத்த கிருபையில் என் கணவர் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்காங்க, டீ போடுற வேலை. அந்த வேலை பார்த்து கொஞ்சம் கடத்தெல்லாம் அடைச்சிட்டு இப்போ 3 வருஷமாக கொஞ்சம் நல்ல நிம்மதியாக இருக்கும். அது ஏசப்பா சுத்த கிருபையில் என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுருக்காரு. என் மகா இறந்தோடனே கரண்டில் கையெழுத்து சாவுமா, ரயிலில் சாவுமா, தற்கொலை பண்ணுங்கிற எண்ணத்திலே இருந்தேன். ஆனால் இப்போ எல்லா மக்களுக்கும் தாயாக இங்கே மாற்றிருக்காரு. அதுக்கு கோடி நன்றி. இப்போ சாகணுங்கிறதே நினைவு இல்லாமல் எல்லாரும் எனக்கு அதுக்கு செய்வீங்க, இதுக்கு செய்வீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் செவிக்கும் மகளாக என்னை வச்சுருக்காங்க. அதுக்கு ஏசப்பாக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இதை பார்க்கும் எல்லோரும் எனக்காக எப்படி ஏதாவது ஒன்று எனக்கு நீங்கள் பேசணுன்னா என் நம்பர் அதில் அந்த இதில் கொடுக்கேன். எனக்கு கால் பண்ணுங்க, பேசுங்க. எல்லாருக்கும் தாயாக இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படுதேன். எல்லாம் உங்களுக்கு எனக்கு ஏசப்பா எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்காரு. ஏசப்பா வசனத்தோடு பேசுவார். ஏசப்பா நீ உன் பிள்ளை ஒரு பிள்ளை செத்ததுக்கு நீ அழுகுதேன்னு என்னோட சொப்பனத்தில் பேசுவார். இந்த வீடியோவை இதோட நிப்பாட்டிக்கிடுவேன். நான் அடுத்தால நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது நான் வசனத்தை எத்தனை படித்தேன், எப்படி பேசினேன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். அதே போல் இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு நான் சேலை எடுக்கலை. 2 சேலை எடுத்து இந்த சுதந்திர பண்டிகைக்கு எடுத்தேன். அது இருக்குன்னு எடுக்கலை. அதை உடுத்திக்கலான்னு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சேலை எடுத்து நல்லா கொண்டாடுங்க. இந்த அன்பு தாயை நீங்களும் நேசித்து வழி நடத்துங்க. இப்படிக்கு ரொம்ப நன்றி. இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி. இதை என்னுடைய சேனலை எல்லோரும் பார்த்ததுக்கு நன்றி. என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடி நன்றி.